தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பிரச்சனையில் நீதிபதியை கலவரத்துக்கு வித்திடுகிறார். நீதிமன்றத்திற்கு பாதுகாப்புக்கு அனுப்பப்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையை ஒருதலைபட்சமான தீர்ப்பை அமல்வாக்குவதற்கு அனுப்பி வைக்கிறார். மாநில காவல்துறைக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கும் மோதலை ஏற்படுத்த முனைகிறார். தீர்ப்பை அமலாக்குவதற்கான காலத்திற்கு முன்பாகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய சொல்லி தீர்ப்பை வழங்க முற்படுத்துகிறார். இவரது தீர்ப்பால் மதக்கலவரம் உருவாகிறது. இத்தகைய நீதிபதி மீதெல்லாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? இவர்கள் மீதெல்லாம் அபராதம் விதிக்க வேண்டும். தேச பாதுகாப்பு நிதியை இதன் மூலமாகலாம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநில கடற்கரைகளை பயன்படுத்தி போதை மருந்து கடத்தல் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் 2019க்கும் 2024க்கும் இடையில் 6 மடங்கு அதனுடைய கடத்தல் அதிகரித்து இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. ஆகவே இதன் மீதெல்லாம் விதிக்கப்படும் அபராதங்கள் சுகாதாரம் பாதுகாப்புக்கான நிதியாக பயன்படுத்த வேண்டும் என மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக வரி விதிப்பு கொள்கையிலே இந்த அரசுக்கு அதிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கான வரி விதிப்பை குறைக்க வேண்டும். கார்ப்பரேட்டுகளுக்கும் செல்வந்தருக்குமான வரிகளை விதிப்பதன் மூலமாக வருவாயை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.